இருக்கிற ஐயா அவர்களை கரங்களை தட்டி வரவேற்கலாம். ஆமா, இவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். கர்த்தர் நல்லவர். ஜாக் ஜாப் பண்ணிடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த மாலை நேரத்தில் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை செய்வதற்கு எம்பெருமான் இயேசு நமக்கு பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய அன்பு தம்பி, உங்களுடைய ரெவரண்ட் ஆயர் ஜேக்கப் சதீஷ் அவங்க சின்ன வயசுலேருந்து நான் அவரை அறிவேன். நீங்கள் பெற்ற பாக்கியம் அவர் உங்களுக்கு ஆயராக கிடைச்சிருக்குது. ஆமென். அவர் நல்லா பாடுவார், நல்லா வாசிப்பார். எப்பவுமே தேவனுடைய ஆலயத்தில் வசனம் மாத்திரமல்ல, ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆமென். ஆராதனையில் உங்களுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமென். அவர் சிறப்பாக வாசிக்கிறார். அவர் வாசிக்க அநேக இடங்களிலே நாங்கள் ஆராதனை நடத்தியிருக்கிறோம். பட் இன்னைக்கு பாடுற அளவுக்கு எனக்கு த்ரோட் இல்லை ஃபர்ஸ்ட். ஆமென். தம்பிக்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதம் மட்டும் தொடர்ந்து இது 19வது மீட்டிங். ஸோ எனக்கு ஆகையினால இன்னைக்கு பாடுறது ரொம்ப கடினமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். ஆமென். நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்னுடைய தம்பி. நான் எப்பொழுதும் சின்ன வயசுலேருந்து அவர் என் கூட ஜேர்னி பண்ணுறார், நான் அவர் கூட ஜேர்னி பண்ணுறேன். அப்போ நான் எப்படி பார்த்துனோம், இன்னைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வந்த பேர் கூட இந்த ஹம்பிள் நான் அவர்கிட்ட பார்க்குறேன். அவருக்கு நான் மூத்தவராக இருந்தாலும் அவருடைய பொசிஷனை நான் பார்க்கும்போது அவருக்கு நான் செலிப்ரேட் அடின்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தம்பியுடைய மனைவிக்காக, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சபையினுடைய மூப்பர், செயலாளர், உறுப்பினர், மற்ற எல்லா இங்கே வந்திருக்கிற தாய் தகப்பன்மார்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் அதற்கு சரீரம் இப்போது ஒத்து போகலை அந்த அளவுக்கு. இன்னைக்கு வரும்போது எனக்கு நிறைய டிஸ்டர்ப். சர்ச் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கோம். வரும்போது காரு கொஞ்சம் பிரச்சனை. அங்கேருந்து நான் பைக்கில் வந்திருக்கோம், ஒரு தம்பியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆனாலும் சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், கர்த்தருடைய ஊழியம் மட்டும் தடப்படக்கூடாது. அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் நீங்கள் 3 நாளாக தொடர்ந்து என்ன செய்தியை கேட்டிருப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ப்ராமிஸஸ் சொல்லி போயிருப்பாங்க, நிறைய வாக்கு தத்துவங்களை சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த வாக்கு தத்துவங்களாம் உங்களுக்கு பர்சனலாக அவங்க சொல்லும் போதே நீங்கள் அதை அக்ரி பண்ணியிருப்பீங்க. இது எனக்குன்னு நீங்கள் உங்கள் வாயால் கன்ஃபஸ் பண்ணுறீங்க இல்லையோ, உங்கள் இருதய அளவிலாவது நீங்கள் கன்ஃபஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமென். ஸோ அவங்க சொன்ன வாக்கு தத்துவம் அத்தனையும், அல்ல அவங்க சொன்ன நிறைய வார்த்தைகள் அத்தனையும் உங்கள் ஒருத்தருக்கு தான். பட் நான் கர்த்தர் இன்னைக்கு என்னை கொண்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சக்தி என்னன்னா, நீங்கள் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. ஆமென். நீங்கள் யாரு? நீங்கள் உங்களுக்கான ஒரு தனி மனிதனுக்கான ஆசீர்வாதமான பாத்திரம் அல்ல.
கர்த்தர் உங்களை ஒரு தேசத்திற்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கார். தேசத்திற்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார் அப்படின்றத நான் எப்படி சொல்ல வரேன்னா, தேசத்திற்கு ஆசீர்வாதம் என்ன, இப்போ நான் வர்ற வழியில் அநேக டிஎம்கே மீட்டிங் நடத்திட்டு இருக்கு. யாரோ சிஎம் டெபுட்டி சிஎம்னுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பொருட்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைக்க போறாருன்னு நான் சொல்ல வரல. இந்த தேசத்தையே நீங்க பாதுகாக்க போறீங்க. தேசத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குன்றத சொல்லிட்டு போக தான் நான் வந்திருக்கிறேன். ஆமே, எல்லாரும் எனக்காக ஜெப சிந்தனையோடு கூட இருங்க. தொடர்ந்தேர்ச்சியான ஊழியங்கள். எனக்கு கொஞ்சம் த்ரோட் இப்போதைக்கு நாளைக்கு ஒரு மீட்டிங் வியாசரேஸ் லாரன்ஸ் அவங்க வராங்க போல இருக்கு. எங்கள் சபைக்கு இன்னொருத்தர் நடத்துகிறார். அதில் என்னை ஆராதனை போட்டிருக்காங்க. 31ஆம் ஒரு சபையில் பேசுகிறேன். 31ஆம் நைட்டு எங்கள் சபையில் நிற்கணும். ஆனால் கர்த்தர் கொடுத்த ஊழியங்கள் இந்நாள் வரைக்கும் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி வருகிறார். ஆமென், அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆராதனையில் மெய் மறந்து போனேன். ஒரு பரலோகத்தை என் கண்ணுக்கு முன்னாடி நிற்க வச்ச மாதிரி இருந்தது. தேவ தூதர்கள் இன்னும் ஆராதிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த பாடலை இசையோடு கூட கேட்பதற்கு தம்பி அதிகமாக நான் வாசித்து தான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் அப்பப்போ எனக்கு ஒரு லிங்க் அனுப்புவார். பட் இன்னைக்கு லைவாக பார்த்தேன். ரியலி சூப்பர் ஜெட். ஆமென், கர்த்தர் நல்லவர். அவர் சொன்னார், இந்த ஊழியம் செய்வதற்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், அட்லீஸ்ட் தியாலஜியாவது படிச்சிருக்கணும்னு சொன்னார். உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் நான் வெறுமனே 10ஆம் கிளாஸ் ஃபெயில். அதை நான் உண்மையை சொல்லினல்ல. உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் நான் வெறுமனே 10ஆம் கிளாஸ் ஃபெயில். நானும் பல முறை எழுதினேன். என்னை கர்த்தர் பாஸ் பண்ண விடலை. இன்ன வரைக்கும் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலோடவே ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்ல கம்பீரமாக உட்காருங்க பார்க்கலாம். நல்ல கம்பீரமாக உட்காருங்க. ஏன் சொல்கிறேன், நான் சொல்லுவேன், we are not ordinary. We are not ordinary because we are the royal society people. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கிறீங்க? ஏன் அப்படி சொல்கிறேன்? Our God is King of King. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. ஸோ அதனால நம்முடைய சிட்டிங் கூட எப்படி இருக்குன்னா, ஒரு ராஜ கம்பீரமாக உட்காரணும். அவர் இப்போ வெள்ளை சிங்காசனத்தில் எப்படி உட்காந்துருப்பாரு? இப்படி தூங்குற மாதிரி உட்காந்துட்டு இருக்க மாட்டார். ராஜாதி ராஜாவா உட்காந்துருப்பாரு. ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். நான் எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 8:15. 8:30 நான் முடிச்சிடுறேன். ஒரு எளிமையான சத்தியத்தை இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதனுடைய 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். இந்த சத்தியத்தை நீங்க, இந்த வசனத்தை நீங்க பல முறை வாசித்திருப்பீங்க. எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத வசனம் இது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த வசனம் தெரியலன்னு ஒரு ஆளும் சொல்ல முடியாது. எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதி. ஆண்டவர் சொல்றார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடுகிறேன். அது என்ன திறப்பு? அது என்ன சுவர்? மனுஷன் எங்க போய் நிக்கணுமா? திறப்புல போய் நிக்கணுமா? அந்த திறப்புன்னா திறப்புல போய் நின்று அவன் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா சுவரை அடைக்கணும்னு போட்டிருக்கு. இதனுடைய வரலாறு என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்திலே பல நாடுகள், அந்த நாடுகளை சுற்றிலும் மிகப்பெரிய காம்பவுண்ட், அலங்கங்கள் கட்டப்பட்டிருந்தது. பொதுவாக எல்லா நகரங்களிலும், எல்லா பட்டணங்களிலும், எல்லா நாடுகளிலும் அவ்வளோ பெரிய காம்பவுண்ட், மதில்கள் கட்டப்பட்டிருந்தது. ஏன்? எதிரிகள் இலகுவாய் அந்த பட்டணத்திற்குள்ள, அந்த தேசத்திற்குள்ளே நுழையாதபடிக்கு, எதிரிகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக
அப்படிப்பட்ட மதில் சுவர்கள் கட்டப்பட்டது. நீங்க கூட பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு யோசுவா சார்ஜ் எடுக்கும்போது த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் எரிகோ பட்டணம் அவனுக்கு முன்னாடி நிற்குது. எரிகோ பட்டணம் மதிலால் சூழ்ந்திருந்ததுன்னு பைபிள் எழுதிருக்கு. ஆமே, அவ்வளோ லெகுவா அந்த மதிலை தாண்டி அந்த பட்டணத்திற்குள்ள என்ன பண்ண முடியாது, போக முடியாது. என் வாய்ஸ் கிளியராக கேட்குதா? ஸோ கொஞ்சம் என்னுடைய த்ரோட் ப்ராப்ளம், அதனால ஓகே, நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க ப்ளீஸ். சில்ட்ரன், லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. அப்போ மதில்கள் சூழப்பட்டிருக்கும். இப்போ ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு படையெடுக்கும் போது இன்னொரு தேசத்து ராஜா தன் சேவர்களோடு போர் வீரர்களோடு அவ்வளோ இலகுவாக அந்த பட்டணத்திற்குள்ள அந்த தேசத்திற்குள்ள நுழைய முடியாது. அப்போ நுழைவதற்கு என்ன செய்யணும், அந்த காம்பவுண்ட்ல முதல்ல ஒரு ஓட்டையை போடுவாங்க. என்ன போடுவாங்க? ஓட்டையை போடுவாங்க. அந்த தேசத்து ராஜா என்ன பண்ணுவான்னா காம்பவுண்டை சுற்றி அங்கே காவலர்களை வைத்திருப்பான். அந்த காவலர்களுக்கு என்ன வேலைடான்னா, எங்க வெளியில் இருக்கிற சத்துரு, வெளியில் இருக்கிற எதிரி எங்க அந்த திறப்பை போடுறான், எங்க இந்த ஓட்டையை போடுறான் அப்படின்றது பார்க்கணும். அந்த ஓட்டையை போட்டதை ஒரு காவலாளி பார்த்தான்னா அவன் உள்ளே வரக்கூடாதபடிக்கு போட்ட அந்த திறப்பை போய் அந்த சுவரை அடைக்கணும். இதுதான் இந்த வசனத்துடைய கான்செப்ட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இதை நான் ஆவிக்குரிய விதத்தில் சொல்லுவேனால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு எப்படியாவது ஒரு திறப்பை போட்டு, ஒரு பாவம் என்கிற திறப்பை போட்டு அநேகருடைய வாழ்க்கையில உள்ள வந்து, அன்னைக்கு எப்படி எதிராளிகள் ஒரு தேசத்தை வந்து சின்னாபின்னமாக்குனாங்களோ அப்படி சத்துருவாகிய பிசாசு அநேகருடைய வாழ்க்கையில திறப்பு என்கிற ஒரு ஓட்டையை போட்டு, பாவம் என்கிற ஒரு திறப்பை போட்டு அநேகருடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு கங்கனை கட்டிட்டு திரியறான். அப்படிப்பட்ட மனிதர்கள் கெடுக்கப்படக்கூடாதபடிக்கு அவர்களுக்காக சாத்தான் போடுகிற திறப்பிலே நின்று சுவரை அடைக்கத்தக்க மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி, விசிலிங் வந்துட்டே இருக்கு, குறைச்சிட்டீங்களா? ஆமென், அல்லேலூயா. அதை குறித்ததான ஒரு செய்தியை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். நான் பைபிள் ஸ்கூலில் டீச் பண்ணிட்டு இருக்கேன். நானும் என்னுடைய நண்பர்களும் ஒரு சில பைபிள் ஸ்கூலில் டீச் பண்ணுறோம். ஒரு நாள் என்னுடைய நண்பன் எனக்கு ஃபோன் பண்ணி, ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை டீச் பண்ண சொல்லிக்கிறாங்கடா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், என்கிட்ட நான் எப்பொழுதும் என்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம், வேற எந்த நோட்ஸையும் நான் காப்பி பண்ணி இது வரைக்கும் நான் போதித்தது என்னுடைய சரித்திரம் அல்ல. நானா ஓன நோட்ஸ் எடுப்பேன், அதற்கு பல சரித்திர புத்தகங்களை வாசிப்பேன், பல போதகர்களுடைய ஆலோசனைகளை அது சம்பந்தமான புத்தகங்களை வாசிப்பேன். இதெல்லாம் வைத்து தான் நான் அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கான ஒரு விளக்கத்தை எழுதி அவனுக்கு கொடுத்தேன். அப்படி எழுதும்போது அதுலேருந்து கர்த்தர் எனக்கு ஒரு சின்ன சத்தியத்தை கொடுத்தார். அந்த சத்தியத்தை தான் உங்களுக்கு சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நம்ம யாருன்னா வாசிக்கலாம். போதும். தேங்க்யூ பிரதர். இங்கே ஆமோஸ் என்கிற ஒரு மனிதன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அந்த தரிசனத்துல ஆண்டவர் ஆமோஸை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடை இருந்தது. அவர், ஆமோஸே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்துடுச்சு, நான் அதை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்.
இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது என்னையும் ரொம்ப யோசிக்க வச்சது. பார்த்தது என்ன? ஒரு கூடை. பார்த்தது என்ன? அந்த கூடையில பழம். நீ என்னடா பார்க்கறன்னு கேட்டாரு. அவன் பார்த்ததை பார்த்த மாதிரி சொல்றான். ஒரு கூடை இருக்கு, அந்த கூடையில பழுத்த பழம் இருக்கு. இதை தான் சார் பார்க்கறேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்துடுச்சு, இப்போ நான் அதை மன்னிக்கவே போறதில்லைன்னு சொல்றேன். இல்ல கவனிங்க, இந்த கூடை தான் இந்த இஸ்ரவேல், இந்த கூடை தான் ஆண்டவருடைய ஜனம். இதுக்குள்ள இருந்த பழம் இருக்கு பாருங்க, அது அந்த மக்கள் செய்த பாவம். நான் ஒண்ணே சொல்றேன், பழம்னு போடல, பழுத்த பழம்னு போட்டிருக்கு. பழம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம், நாளை மறுநாள் கூட வச்சு சாப்பிடலாம். பழுத்த பழத்தை நாளைக்கோ நாளை மறுநாளுக்கு என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது, அன்னைக்கே சாப்பிடணும். அதை தான் ஆண்டவர் அவனுக்கு சிம்பாலிக்கா காமிக்கிறாரு. நீ பார்த்த இந்த கூடை, அவங்க தான் என் ஜனமாகிய இஸ்ரவேல். நீ பார்த்த அந்த கூடைக்குள்ள இருக்கிற பழம் இஸ்ரவேல் செய்த பாவம். அது நாளைக்கு ஒரு நாள் தள்ளி போடலாம் என்ற அளவுக்கு அவங்களுடைய நிலை இல்லை. இன்னைக்கே அவர்களுக்கு முடிவு காலத்தை நான் உண்டாக்க போறேன், மன்னிக்கவே போறதில்லைன்னு சொல்லிட்டார். இல்ல ஒரு அழியில சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னா, யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? யார் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி? யார் இந்த ஆமோஸ்? நீங்க எல்லாம் சொன்னீங்க ஆமோஸ் யார்? அவரு சொல்லுங்க, யார் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமோஸ் யாரு? நீங்க தான் சொன்னீங்க. ஆனா ஆமோஸ் அவரை குறித்த ஒரு பயோடேட்டா சொல்றாரு பாருங்க. 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அமத்சியா என்ன, அங்க இருக்கிற ஒரு ஆசாரியன். நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? ஆனா அவரை பத்தி என்ன சொல்றாரு? சில நேரங்களில் வசனங்களை நம்ம கூர்ந்து வாசிப்பது நல்லது. ஆமென். ஆனா நீங்க அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது என்னன்னு போட்டிருக்குது அந்த ஹெட்டிங்க, வாசியை பார்க்கலாம். இல்ல அதில் இல்ல, அந்த புத்தகத்துக்கு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கல்ல, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் போட்டுக்குது. அப்படி ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா கண்டிப்பா ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் போட்டிருக்கணும். ஓகே. ஆனா இந்த புத்தகம் சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்களில் இது இடம் பெற்றிருக்கிறது. இது தீர்க்க தரிசன புஸ்தகம் தான். அவரை பத்தி என்ன சொல்றாரு? நான் தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிசிகளுடைய புத்திரனும் அல்ல. அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசிக்கு பிறந்த பையனும் அல்ல. பிறகு நான் யாரு? நான் ஒரு ஆட்டு மந்தையை மேய்க்கிறவன், காட்டு அத்தி பழத்தை பொறுக்கிறவன். ஏதோ அவரை குறித்து அவர் சொல்ற ஒரு பெரிய விஷயம். நான் யாரு? நான் தீர்க்க தரிசி கிடையாது, நான் தீர்க்க தரிசிக்கு பிறந்த ஒரு பிள்ளையும் கிடையாது. ஆனா நான் யாருன்னா மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறவன், காட்டு அத்தி பழம் பொறுக்கிறவன். சரி, அந்த காலத்துல தீர்க்க தரிசி இல்லாம இருந்தாங்க. இந்த தீர்க்க தரிசனம் ஆமோஸுக்கு காண்பிக்கும் போது அப்ப இருந்த தீர்க்க தரிசிகள் யாரு? யோனா தீர்க்க தரிசி இருந்தார், மீகா தீர்க்க தரிசி இருந்தார். அவர்களை கொண்டும் ஆண்டவர் அவர்களுக்கும் சில தரிசனங்களை காண்பித்து சில பட்டணங்களை குறித்தும் தேசங்களை குறித்தும் சில காரியங்களை அந்த தீர்க்க தரிசிகளோடு கூட பகிர்ந்திருக்கிறார். ஆனா இந்த பர்டிகுலர் மேட்டரை அந்த காலத்துல வாழ்ந்த யோனா கிட்டையும் மீகா கிட்டையும் சொல்லல. யாருக்கிட்ட அதை சொல்லிட்டு இருக்காருன்னா, ஆடு மேய்க்கிறவங்க கிட்டையும் பழம் பொறுக்கிற ஒரு பழம் பொறுக்கிட்டையும் இதை பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னாருதான் பயன்படுத்துவாருன்னு நீங்க ஒரு கற்பனை பண்ணி ஒருத்தர் மேல முத்திரையை கொத்திராதீங்க. அவர் யாரை கொண்டும் எதையும் செய்ய வல்லவர்.
கரங்களை உயர்த்தி as a pastor லூக்காவை கொண்டுதான் இதை செய்யணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு தெரிய மாட்டார். லூக்கா அதற்கு தகுதியான பாத்திரமானா இல்லைன்னா லூக்கா சர்ச்சில் பெருக்கி பாய போடுற ஒருத்தனை கொண்டு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பார். லூக்கா இல்லைன்னா இதை என்னால நிறைவேற்றவே முடியாது அப்படின்னு லூக்காவுக்காக கங்கணம் கட்டின்னு உட்கார்றவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. யாரை கொண்டும் எதையும் செய்ய அவர் வல்லவர். நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், யாருக்கு தெரியும் பிற்காலத்திலே இந்த பட்டணத்தை குறித்த மிகப்பெரிய திட்டத்தை இங்க யாருக்கிட்டையும் தரிசனத்துல காண்பிப்பார். இந்த பட்டணத்தை குறித்ததான ஆசீர்வாதத்தையோ இல்ல இந்த பட்டணத்துக்கு நேர்பட போகிற சில காரியங்களை குறித்தோ இங்க இருக்கிற யாருக்காவது அதை அந்த தரிசனங்கள் வெளிப்படுத்த அவரால் முடியும். நீங்க நினைக்கலாம் இங்க வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போற பாஸ்டர்களுக்கு தான் அதை வெளிப்படுத்துவாரு. நோ, இல்ல. உங்களுக்கான ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இது உங்களால தான் நடக்கும், பாஸ்டர்களால் தான் நடக்கும். நெவர் நெவர். இந்த சபையில உங்களை வழிநடத்துவதற்கு, வழிகாட்டிகளாக, போதகர்களாக, உங்களை போதிப்பதற்கு, உங்களை சிக்ஷிப்பதற்கு, உங்களை கண்டிப்பதற்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன்மார்களாக எங்களை வைத்திருந்தாலும் உங்களை கொண்டு கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார் என்ற பிளைண்ட் நிலையில வாழாதீங்க. உங்களை கொண்டுதான் அவர் அநேக காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமே. யார் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு தெரியுமா? காட்டு அத்திப்பழம் பொறுக்கிறவன் அமசியா என்ற பாஸ்டர் கிட்ட, ஆசாரியங்கிட்ட சொல்றான், ஐயா நான் யார் தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு ஆசாரியனும் கிடையாது, உன்ன மாதிரி ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, நான் ஒரு தீர்க்கதரிசிக்கு பிறந்த பிள்ளையும் கிடையாது. நான் யாருன்னா ஆடு மேய்க்கிறவன், காட்டு அத்திப்பழம் பொறுக்கிறவன். கர்த்தர் எனக்கு இந்த தரிசனத்தை சொல்றாருன்னு சொல்றான். ஆக்சுவலி அதை யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர் இதே அதிகாரத்தில் ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரு, நீங்க வாசிக்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டாரு. ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை, காட்டு அத்தி பழத்தை பொறுக்கிற ஒருத்தனை கொண்டு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், அடிக்கடி நான் சொல்றேன், உங்களுக்கான சில பொறுப்புகள் இருக்கலாம் இந்த ஊழியத்தில். எனக்கு சில பொறுப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சில பொறுப்புகள் பாஸ்டர் ரெவரண்ட் ஜேக்கப் சதீஷ் கொடுக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டதுனால நாங்க செய்யற வரைக்கும், நாங்க அதை செஞ்சு நிறைவேற்றுற வரைக்கும் அவர் காத்துட்டு இருப்பாருன்னு நம்ம கனவு காணக்கூடாது. அவருக்கான நேரத்தில் இந்த பாஸ்டர் லூக்கா செய்ய தவறிட்டான்னா, மறுபடியும் சொல்றேன், எங்க பெருக்கி போற ஒரு சாதாரண ஒரு மனிதனை கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பாரு. நம்முடைய ஆண்டவர் டைமிங்ல ரொம்ப 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 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பக்கத்தில் பார்த்து மூணு பேரை பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. ஆமோஸை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்துடுச்சு, நான் அவர்கள் என்ன பண்ண போறதில்ல, மண்டிக்கு போறதில்ல. இஸ்ரவேல் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேலுடைய தப்பை நாம் மன்னிக்கவே போறதில்லைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் வாசிக்கலாம். மேலும் இஸ்ரவேலின் 3 பாதகங்களின் நிமித்தமும் போதும். இஸ்ரவேலை நான் மன்னிக்க போறதில்லை,
அவனுக்கு முடிவு காலத்தை கட்டிட்டேன், அவனை மன்னிக்கவே போறதில்ல. நான் ஏன் அவனை மன்னிக்க மாட்டேன்னா, இஸ்ரவேலுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்கள் நிமித்தமும். பாதகம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், பேசுங்க. பாதகம் என்றால் என்ன? பழைய சினிமா பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆடா பாதகா அப்படிலாம் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? துரோகி, தவறு செய்தவன், கொலை பாதகன், வஞ்சகன். இதுக்கு கரெக்டான அர்த்தத்தை இதே பைபிள் எழுதி வச்சிருக்கு. சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தையும் 13வது வசனத்தையும் யாராவது வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம். எல்லாம் என்ன கவனிங்க, முன்னாடி வசனத்தை சேர்த்து வாசிங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி எதுக்கு நான் தப்பித்துக் கொள்வேன்? பெரும் பாதகத்துக்கு தப்பித்துக் கொள்வேன். எது பாதகம்? பாதகம் என்ற ஒரு வார்த்தைக்கு 3 தவறுகள் அதற்குள்ள அடங்கியிருக்கு. 1 பிழை, 2 மறைவான குற்றம், 3 துணிகரமான பாவம். இது 3ம் சேர்ந்த கலவைதான் பாதகம். பிழை என்ன? இன் இங்கிலீஷ் moral mistake, சின்ன சின்ன தவறு. என்னது? சின்ன சின்ன தவறுகள். நம்ம சின்ன சின்ன தவறுன்னு சொல்றோம், அந்த சின்ன தவறையே இதை தவறுன்னு நீங்க உணரலடான்னா, அடுத்தது அந்த தவறை, இந்த சின்ன சின்ன தவறு எல்லாருக்கும் முன்னாடி செய்வோம். பார்த்துருக்கீங்களா? என்னென்ன தவறு செய்கிறோம்? ஒரு இடத்துக்கு போகக்கூடாது சொல்லுவாங்க, போயிட்டு வந்திருப்போம், வீட்டில் வந்து கேட்பாங்க எங்கே போயிட்டு வர, நீங்கள் இன்னொரு இடத்த சொல்லுவீங்க. அதை இன்னைக்குன்னா அங்கேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க. மனைவி கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும், எப்படியாவது ஒரு பொய் சொல்லி நான் ஜம்ப் ஆகணும். ஓகே, நீங்கள் ஒரு சின்ன பொய் சொன்னீங்க, அதனால் அங்கே ஒரு பிரச்சனையே நடக்கலை, குடும்பம் ஸ்மூத்தாக போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. அந்த சின்ன பொய் அடுத்த ஸ்டெப்பு உன்னை மறைவான தவறுக்குள்ளே தள்ளிடும். இப்போ நீங்கள் அடுத்த நிலைக்கு எப்படி போயிடுவீங்கன்னா, ஒரு முறை கேட்டாங்க நான் பொய் சொல்லிட்டேன், சரி ஓகே நம்ம மிஸ்ஸஸ் கிட்ட ஜம்ப் ஆகிட்டோம், இப்போ அடுத்தது அந்த தவறை மிஸ்ஸஸ் பார்க்கக்கூடாத அளவுக்கு அந்த தப்பு போய் மறைவாக செய்ய ஆரம்பிச்சிருவேன். இந்த சின்ன பிழை மறைவான பாவத்தை செய்ய என்னை அடுத்த நிலைக்கு தள்ளுது. இந்த மறைவான பாவத்துக்குள்ள வந்தும் அதை நீங்க உணராத போயிட்டீங்கன்னா, இப்ப நான் துணிகரமா செய்ய ஆரம்பிச்சிருவேன். அப்படின்னா என்ன, போயிட்டு வந்தேன்னா இப்ப ஆமா போனேன், இந்த நிலைக்கு உங்களை கொண்டு வந்து நிற்கிறோம். இந்த 3வது நிலைக்கு கொண்டு வந்து நின்றுட்டீங்க பாருங்க, அதுதான் பாதகம்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தன் பிழை, ஒரு பிழை நடக்கும்போது அந்த பிழையை உணரணும். உணராத பட்சத்தில் நீ மறைவான குற்றத்தை செய்ய ஆரம்பிச்சிருவேன். அப்போ எதையாவது நான் மறைவான குற்றத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேனே என்ற அந்த கவலை உனக்குள்ள வருமானா நீங்க ஜப்பாயிடலாம். அப்பயும் உங்களுக்கு அதை குறித்த பாரம் இல்லைன்னா அது உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்திடும்னா துணிகரமான பாவத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். எந்த பாவத்தையும் இப்போ துணிகரமா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. கரங்களை உயர்த்தி, அப்போ முதல்ல பிழையில கொண்டு போய் மறைவான தப்பை செய்ய வச்சு துணிகரமான நிலைக்கு கொண்டு போற அனுபவம் தான் பாதகம். அவனை சொல்றான் பாருங்க, அப்பொழுது நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். எப்பொழுது? பிழையை உணர்ந்து மறைவான குற்றத்துக்கு நான் விலக்கப்பட்டு துணிகரமான பாவத்திற்கு நான் பத்திரமாய் பாதுகாக்கப்படுகிறேன் பாருங்க, அப்பதான் நான் பெரும் பாதகத்துக்கு தப்புவிக்கப்படுகிறேன். எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லாமா? அல்லேலூயா. இந்த இஸ்ரவேலு என்ன ஏன் இதை மன்னிக்கல பாருங்க. பாதகன்னு ஒரே நிலையில சொல்லி முடிச்சுக்கலாம். ஆனா அங்க ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும்
4 பாதங்கள் நிமித்தம். ஏன் அதை பிரிச்சு பிரிச்சு பேசுறாரு? லிசன் லிசன் ப்ளீஸ் லிசன் எவ்ரிஒன். என்ன ஏன் அப்படி பேசுறாரு? நல்லா கவனிங்க. 3 + 4 எத்தனை? 7 என்பது எதை காண்பிக்கிறது? பூரணத்தை காண்பிக்க, நிறைவை காண்பிக்க, பூரணத்தை காண்பிக்கிறது. பாருங்க, இந்த 3, 4 ஏன் ஆண்டவர் வகை வகையா பிரிச்சு காமிக்கிறார்னா, இந்த இஸ்ரவேலுடைய பாவம் பூரணமாயிடுச்சு. இஸ்ரவேலர் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா தப்பு பண்றாங்க, போட்டோம் மன்னிக்கலாம்னு பார்த்தா, அவன் தப்ப உணராம பிழையா இருக்கும் போதே உணர்வான்னு பார்த்தேன், உணரல, மறைவான குற்றத்துக்கு போயிட்டான். அப்பயாவது திருந்துவான்னு அவனை தீர்க்கதரிசியில கொண்டு பேசின, அப்பயும் அவன் தன்னை திருந்தல, துணிகரமான பாவத்திற்கு வந்து நின்னுட்டான். ஆகையினால பாவம் அவனுக்குள்ள பூரணப்பட்டதுனால நான் வைராக்கியம் உள்ள கர்த்தர், அவனுக்கு நான் முடிவு காலத்தை உண்டு பண்ணிட்டேன். இல்ல ஒரு அல்ல சொல்ல பார்ப்போம். சத்தத்தை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை கொண்டு வரும். ஆமென். இப்ப இஸ்ரவேலுக்கு நான் இஸ்ரவேலுடைய கதையை என்ன பண்ண போறேன்? இஸ்ரவேல் கதை என்ன பண்ண போறேன்? முடிக்க போறேன். முடிவு காலம் வந்துருச்சுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இஸ்ரவேல் கதையை நான் முடிக்க போறேன். ஏன்னா இஸ்ரவேலுடைய 3 பாதகம் 4 பாதகம், இது ரெண்டுத்தையுமே பிளஸ் பண்ணா 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. இந்த இவர்களுடைய பாவம் பூரணமாகும் போது, பாவம் பூரணமாகும் போது எது நடக்குது? மரணம். அடுத்தது அவங்களுடைய வாழ்க்கையில் அழிவு கொண்டு போயிடுது. நான் எதை சொல்ல வரேன்மா, இஸ்ரவேல் ஜனங்கன்னு போது உங்களை நினைச்சுக்காதீங்க, இங்க இருக்கிற எல்லாரையும் அப்படிப்பட்ட இஸ்ரவேலை அழிவிலிருந்து காப்பாற்றுகிற ஆமோஸ் தீர்க்கதரிசிகளை அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான். ஆமான்னு சொல்றோம், கையை உயர்த்தி ஒரு அள்ளியில சொல்ல பார்ப்போம். எஸ், என் தேசத்தை அழிவிலிருந்து காக்கிற நான் ஒரு ஆமோஸ் தீர்க்கதரிசின்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா 3 அள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இங்க பல தேசத்தை குறித்து பைபிள்ல ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல போட்டுருக்கு. வாசிங்களா, யார் யாரெல்லாம் இந்த தப்பை பண்ணாங்கன்னு வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 1:3. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த தப்பை யாரும் பண்றாங்க? தமஸ்குவும் பண்ணுது. 6வது வசனத்தை வாசிங்க, கொஞ்சம் துரிதமா வாசிங்க. கர்த்தர் சொல்றது என்னவென்றால், காத்சாவினுடைய 3 பாதங்கள் நிமித்தமும். இப்ப இந்த தவறை யாரும் செய்யறாங்க? காத்சாவும் செய்து. 9வது வசனத்தை வாசிங்க. இப்ப இந்த தீரும் பட்டணமும் இந்த தப்பு என்ன பண்ணிட்டு இருக்கு? செஞ்சுக்கிட்டு இருக்கு. 11வது வசனத்தை வாசிங்க. 13வது வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. லிசன் எவ்ரிவன், இவங்க எல்லாரும் இந்த தப்பு தான் பண்றா. தீரு பண்றா, ஏதோம் இந்த தப்பு தான் பண்ணுது, மோவாப் இந்த தப்பு தான் செய்யுது, அம்மோன் இத தப்பு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் தப்பு செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலுக்கு தான் முடிவு காலம். ஏன்? தீரு கர்த்தரை அறியாத ஜனம், அம்மோன் கர்த்தரை அறியாதவன், ஏதோம் கர்த்தரை அறியாதவன், இவெல்லாம் இந்த 3 பாதகத்தை செய்ய காரணம் என்ன? கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் இந்த பாதகத்தை செஞ்சதுனால இதை பார்த்துட்டு உலகத்தான் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க செய்யற ஒரு தவறு உலகம் செய்து, நான் உலகத்தை விட்டுடுவேன். உலகத்தை ஏன் விட்டுறேன்னா, உலகம் உங்களால தான் செஞ்சுட்டு இருக்கு. ஆகையினால உலகத்துல நீங்க செய்யற பாவம் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள தண்டிக்க மாட்டேன். என் நாமத்தை அறிந்த அவர்கள் அதே தப்ப இங்க உள்ள உட்காந்துக்கிட்டு செய்வாங்கன்னா, நான் வெளியில இருக்கிறவங்களை தண்டிக்க மாட்டேன்.
உள்ள இருக்கிறவங்களை தான் நான் தண்டிப்பேன்னு சொல்றேன். எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இஸ்ரவேல் கரெக்டா இருந்தான்னா இந்த பாதக செயலை மற்ற தேசம் செஞ்சிருக்குமா? இஸ்ரவேலே செஞ்சிருந்தனால அவன் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். எல்லா கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த உலகத்துல அது ஸ்பெசிபிக்கா என்ன வருது, வாலாஜாபாத்ல யாரு என்ன தப்பு பண்ணாலும் உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பார். நீங்க கரெக்டா இருந்தா கண்டிப்பா வாலாஜாபாத் தப்பு செய்யாது. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? உங்க மனசாட்சி மேல உங்க இதயத்து மேல கை வச்சு சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, ஏ லுக், நீ சரியா இருந்தா இந்த வாலாஜாபாத்ல யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க. ஏன்னா சொல்லவே மாட்டேன்றீங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், வைராக்கியமா சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. நான் சொல்றேன், ஏய் லுக், நீ சரியா இருந்தா உங்க 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 திருவள்ளூர் பட்டணத்துல எவனும் தப்பு பண்ண மாட்டான். அப்ப தப்பு பண்றான்னா அதற்கு காரணம் நீ தான் அவனுக்கு வழிகாட்டியா இருக்கிற. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. இவங்க எல்லாரும் என்ன பாவம் செஞ்சாங்க? மற்றவங்களுடைய பாவம் நமக்கு தேவையே கிடையாது. மற்றவங்களுடைய பாவம் தேவை கிடையாது. ஆனா 2 பேர் தப்பு பண்றான். யார் யாரு? யூதா தப்பு பண்றான், இஸ்ரவேல் தப்பு பண்றான். யூதா என்றால் என்ன? யூதா என்றால் என்ன? யூதா என்றால் என்ன? துதின்னு அர்த்தம். அந்த அந்த அம்மா அவனை பெற்றெடுக்கும் போது இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு என்னன்னு பேர் வச்சாங்களா? யூதான்னு பேர் வச்சாங்க. அப்ப கர்த்தரை துதிக்கிற ஒரு கூட்டம் இந்த தப்பு பண்ணுது. தப்பை யார் தான் பண்றது? சத்தமா சொல்லுங்க, தப்பு யார் பண்றது? கர்த்தரை துதிக்கிறவங்க தான் இந்த தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, யூதா பண்ண தப்ப வாசிங்க. யூதா பண்ண தப்ப வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். யூதாவின் 3 பாதகங்கள் நிமித்தமும் பாருங்க, கர்த்தரை துதிக்கிறவன் அவன் செஞ்ச முதல் தப்பு என்ன? ஹலோ, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். இப்ப எனக்கு பிழைப்பு எதுல தான் இருக்கு? இந்த வார்த்தையில தான் இருக்கு. யூதா இப்ப எதையே வெறுக்கிறான்? தன்னை பிழைக்க வைக்கிற வார்த்தையே வெறுக்கிறான். ஹலோ, நான் சொல்றது புரியுதா? யூதா எதங்க வெறுக்கிறான்? அவன் பிழைச்சுக்கிட்டு இருக்கிறது எதனாலதான்? அவன் பிழைச்சிட்டு இருக்கிறது எதனாலதான்? இந்த வார்த்தையில் தான் பிழைச்சிட்டு இருக்கிறான். தனக்கு பிழை பூட்டுகிற வார்த்தையை அவன் என்ன பண்றான்? வெறுக்கிறான். அவன் செஞ்ச 2வது தப்பு என்ன? அவருடைய கட்டளைகளை என்ன பண்றது இல்ல, அவன் கை கொள்றது இல்ல. ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. நீ பிளாக் போட்டுட்டு போறாங்க, எல்லோ ஒரு குரூப் போயிட்டு இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு, அதை கரெக்டா ஃபாலோ பண்ண பாருங்க. ஸோ அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டல. போய் அங்க நின்று அவன் எப்படியெல்லாம் நிற்கணும், அவன் எப்படி அந்த பிரசன்ஸ்ல அவன் எப்படி அதை வணங்கணும், அதெல்லாம் போட்டுருக்காங்க. அவனை பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட அதனுடைய பேட்டர்னை மாற்ற மாட்டான். கரங்களை உயர்த்தி பாருங்க. அதுக்கு கண் இருந்தோம், காது இருந்தோம், மூக்கு இருந்தோம், கால் இருந்தோம், அதுக்கே கட்டளை இருக்குது. அந்த கட்டளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஆண்டவர் யாருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்? பார்க்கிறவர், என்ன கூட நடக்கிறவர், அவர் கையினால் என்ன தொடுறாரு, என்ன பேர் சொல்லி வாயால கூப்பிடுறாரு, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அவருடைய கட்டளையை நம்ம என்ன பண்றது இல்ல, கை கொள்றது இல்லை. இந்த கட்டளையை கை கொள்ளாதவன் யாருன்னா அவரை வாயால துதிச்சவன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்க பொதுவாகவே பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சரியா கை கொள்ளாத ஒரு கூட்டம் எதிரான்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஜனமா தான் இருக்கும். நான் இப்படி சொல்றதுல ரொம்ப வருத்தப்படுறேன். ஆண்டவருடைய ஜனம் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியதில்லை. எத்தனை போதகர்கள் எத்தனை சத்தியத்தை சொல்றாங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் டே பை டே அதை பில்டப் பண்ணணும். நாளுக்கு நாள் அது கட்டப்படணும்.
அதுக்காக உங்களுக்கு எவ்வளவு டிப்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளவு ஆண்டவருடைய ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா நீங்களாம் யாரா இருந்திருக்கணும்? இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கர்த்தருடைய ஊழியத்தை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருந்திருக்கணும். பவுல் சொல்றார், காலத்தை பார்த்தா நீங்க யாரா இருந்திருக்கணும்? போதகனா இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாலை குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா பலமான ஆகாரத்தை சாப்பிடல. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இது ஒரு பலமான ஆகாரமா தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எனக்கு இந்த சோப்பு போடுற பழக்கம் பிடிக்காது. இப்ப இங்க வந்து டிஜே செய்யா பேசுவார் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் அப்படியெல்லாம் உங்களை ஏமாத்திட்டு போறதுக்கு அவர் ஏமாத்தினான்னு சொல்லல. அவர் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய நம்ம தென்னிந்திய தீர்க்கதரிசி. அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, உலக பிரகாரமான மக்கள் வருவாங்க, அவங்களை எச்சரிக்க முடியாது, அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கான ஒரு பொறுப்பை கர்த்தர் அவர்கிட்ட கொடுத்தாரு. அதை அவர் கரெக்டா செஞ்சுட்டு போயினார். மிகப்பெரிய பரிசுத்தமா. அந்த பேட்டர்ன் இப்ப நான் செய்ய முடியாது. ஒரு டிஜே செய்யத்தான், டிஜே செய்ய வேஷம் போட்டு நான் வர முடியாது. கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. இப்ப நான் எதை சொல்லிட்டு வந்திருக்கிறேன்? துதிக்கிறவங்க வேதத்தை வெறுக்கிறாங்க, துதிக்கிறவங்க அவருடைய கட்டளை என்ன பண்றாங்க? கை கொள்ளாம போறாங்க. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அடுத்தது யூதா செஞ்ச தப்பு என்ன? டக்குன்னு வாசிங்க, நான் துரிதமா முடிக்கணும். ஒரு அல்ல சொல்ல பார்ப்போம். பைபிள் சொல்லுது, தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்யை என்ன பண்ணாங்க? என்ன பொய்? என்ன பொய்? யூதாவுடைய பிதாக்கள் யார் யாரு? யூதாவுக்கு முற்பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவங்க தான் அவங்க பிதாக்கள். ஆபிரகாம் என்ன போய் சொல்லி தெரிஞ்சான்? ஆபிரகாம் என்ன போய் சொல்லி தெரிஞ்சான்? ஈசாக்கு என்ன போய் சொல்லி தெரிஞ்சான்? யாக்கோபு என்ன போய் சொல்லி தெரிஞ்சான்? அவங்க யாரும் செய்யல. அதற்கு அப்புறம் வந்த சந்ததிகளிலே அநேகர் இந்த பொய்யை பின்பற்றினாங்க. இந்த பொய்ன்றது, இப்போ நான் வெளியே போயிட்டு வரேன், இப்போ உங்க வீட்டு அம்மா போயிட்டு இங்க போயிட்டு வாங்க, வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னொரு இடத்துல போய் வந்துட்டீங்க, இங்க வந்துதான் என்ன லேட்டு, அங்கதாம்மா போனேன், அந்த அண்ணாச்சி கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு, லைன்ல ரொம்ப பேர் நின்றுந்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டோமா, நான் எங்கேயுமே போகலாமா இப்படின்னு நீங்க வந்து பொய் சொல்லுவீங்க. இந்த மாதிரி ஒரு பொய்யை பத்தி அது பேசல. இங்க சொல்லப்பட்ட பொய் எது? ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இங்க சொல்லப்பட்ட பொய் எது? வாசிங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. இங்க சொல்லப்பட்ட பொய் எது? இங்க சொல்லப்பட்ட பொய் எது? இங்க சொல்லப்பட்ட பொய் எது? விக்கிரகம். என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய ஜனமாகிய இந்த யூதாவினுடைய பிதாக்கள் எல்லாரும் சோரமார்க்கமாய் விக்கிரகங்களை பின்பற்றி ஆண்டவர் அவங்க மறந்து போயிட்டாங்க. அதே பேட்டர்னை இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க? ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அல்ல சொல்ல பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், துதிக்கிறவனுடைய பாதகம், துதிக்கிறவனுடைய தவறு, துதிக்கிறவன் செஞ்ச மிகப்பெரிய குற்றம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தை வெறுக்கிறான். அப்படின்னா என்ன? சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட பத்திரம் என்ன? நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருந்து அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். அப்ப இந்த வேதத்தை நான் வெறுக்க கூடாது. இந்த வேதத்துல நான் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? பிரியமா இருக்கணும். இந்த வேதத்துல நான் எப்படி இருக்கணும்? இந்த வேதம் எனக்கு எப்படி இருக்கணும்? எத்தனை பேருக்கு இந்த வேதம் பிரியமா இருக்கு? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இந்த வேதம் பிரியமா இருக்கு? எல்லாம் கையை உயர்த்துங்க, கண்ணு பார்க்கட்டுமே. கையை உயர்த்தின நீங்க 5 முறை பைபிள் படிச்சு கை உயர்த்துங்க. பாஸ்டர் சதீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே ஊர்ல நானுங்கிறேன். இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஒரு நாளைக்கு 5 முறையாவது நான் இவரை பார்த்துருவேன்.
5 முறையாவது பார்த்துருவேன், 6 முறையாவது இவரை பார்த்து நான் பேசுறேன். ஏன்னா அவளும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பைபிள் பிடிச்சிருந்தா ஒரு நாளைக்கு ஒரு 2 முறையாவது எடுத்திருந்தா இத்தனை கால வருஷத்துல அட்லீஸ்ட் 2 முறையாவது படிச்சிருப்பீங்க. இந்த முஸ்லீம்கள் எடுத்துங்க, அவங்களுடைய வாழ்நாள்ல வயசு கணக்கு பிரகாரமா ஒரு வயசுல இந்த ஒரு குரானை படிச்சிருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு சட்டங்க இருக்கு. முட்டி மோதினாலும் அவங்களுடைய பெற்றோர்கள் அத்தனை பேர் அதை படிக்க வச்சிடறாங்களாம். அதெல்லாம் நம்ம பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பொய்யை கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறோம், மெய்யை நம்ம தப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், இந்த வசனம் தான் நம்மளை வாழ வச்சிட்டு இருக்கு. இந்த வசனம் தான் நம்மளை வழி நடத்துது. இந்த வசனம் தான் எனக்கு சரியான பாதையை காட்ட எனக்கு போதனை செஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு மேல நீங்க உண்மையாவே பிரியமா இருப்பீங்கன்னா இந்த வேதத்தை நீங்க கண்டிப்பா வாசித்து இருப்பீங்க. வேதத்தை வாசிங்க. வேதத்தை வெறுக்கிறது என்னன்னா சீப்போன் தூங்கி போட்டு கொளுத்திடுறது இல்ல, அதை நாத்திகம் செய்வான். யூதா கத்தரை துதிக்கிறான் வெறுக்கிறான்னா அதோட அர்த்தம்னா என் பிரிய எல்லாத்து மேலேயும் போகுது, எது மேல மட்டும் வர மாட்டேன். டிவி மேல போகுது, சினிமா மேல போகுது, ட்ரெஸ் மேல போகுது, விதவிதமா சாப்பாடு இதை செய்யணும் அதை செய்யணும், சாப்பாட்டு மேல என் பிரிய போகுது. என் பிரிய எது மேல மட்டும் இல்ல, பிரிய இது மேல இருந்தா சினிமா மேல போற கண்ணு எது மேலேயும் வந்திருக்கும், பைபிள் மேலேயும் வந்திருக்கும். ஐயா உங்களை இரு கை கூப்பி நான் கேட்கிறேன், உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கறது இந்த வசனம் தான் ஐயா. இந்த வசனம் உன் இருதயத்தில் இல்லைன்னா பரலோகம் போது ரொம்ப கஷ்டம். உங்களை பூஸ்ட் பண்றதுக்காக சொல்றேன். என்னை கூட தம்பி ஒருத்த வந்திருக்கிறான். என் பையன் 10வது தான் படிக்கிறான். 10வது படிக்கிறான். ஆல்ரெடி அவன் 3 முறை பைபிள் படிச்சுட்டான். எத்தனை முறை படிச்சான்? 3 முறை படிச்சுட்டான். நான் ஒரு பொருத்தனை எடுத்துக்கிட்டேன். அவன் இன்னும் வேதத்தில் வளரணுன்றதுக்காக ஒரு நாள் நான் அவனை கூப்பிட்டேன். என்னடா ஒரு சில சப்ஜெக்ட்லாம் மார்க் கம்மியாக இருக்கிறேன். அவன் சொன்னான், டேடி எனக்கு ஏறல டேடி. அவனை திட்டல. ஏன் திட்டலன்னா, விதை ஒன்று போட்டா சொரம் ஒன்று காய்க்குன்னு சொல்லுவாங்க. இல்லை சொல்லும் பார்ப்போம். அல்ல இல்லையா, ஸோ 10ஆம் கிளாஸ் நம்ம தாண்டல, அதனால அவனை போட்டு ரொம்ப மெதிக்க கூடாதுன்ட்டு உடனே ஆமாண்டா டேய் டேடி நானும் 10ஆம் கிளாஸ் ஃபெயில்டா, பரவாயில்லடா ஃபெயிலானா கூட போடா அப்படின்னு அவனை இது சொல்லாம கத்தர் உன்னை நல்லா படிக்க வைப்பாரா, வாடா என் கூட நான் ஒரு பொருத்தனை பண்றேன் டேடி, அந்த பொருத்தனை என்ன கூட நிறைவேற்றுவேன். நிறைவேற்றுவேன் டேடி. இன்னிலிருந்து நீ நானும் முழங்கால் பண்ணிட்டு பைபிளை வாசிக்க போறோம். நீ வாசிப்ப, பிழை இல்லாம வாசிக்கிறேன், நான் ஒன்லி பார்ப்பேன். நீயும் முட்டி போடுவேன், நானும் முட்டி போடுவேன். நானும் அவனை வாசிச்சுட்டு வரோம். இப்ப எஸ்ராவின் புஸ்தகத்தை வாசிச்சுட்டு வந்துருக்கிறோம். ஆமே. ஒரு நாளைக்கு அவன் 2 வசனத்தை 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது படிக்கணும். படிச்சு ஒரு நோட்டில் எழுதுவான். 7ஆம் கிளாஸ் வரும்போது 3 வசனம் படிச்சு எழுதணும். 3 வசனத்தை படிச்சு அவன் எழுதுவான். இப்ப 10ஆம் கிளாஸ் வந்திருக்கான். ஒரு நாளைக்கு 5 வசனம் படிச்சு அவன் என்கிட்ட எழுதுவான், காமிப்பான். காலையில நான் அதுக்கு சைன் பண்ணிட்டு தான் அவனுடைய ஹோம்ஒர்க்கை படிக்க வைப்பேன். ஹோம்ஒர்க்கை படிக்க வைப்பேன். ஒவ்வொரு டைரியா சேகரித்து வச்சிருக்கிறேன். அவனுக்கு திருமணம் ஒன்று ஆகும், என்கிட்ட வெகுமதி கேட்பான். இந்த டைரியெல்லாம் பக்காவை பைண்டிங் பண்ணி போய், இதை விட விலையுறந்த வெகுமதி உனக்கு எதுவுமே இல்லைடா, இதை நீ வச்சுக்க. இதை விட நான் உனக்கு கொடுக்குற விலையுறந்த வெகுமதி உன் கையால நீ எழுதின பரிசுத்த வேதாகமத்தை, உன் கையால எழுதினதை உனக்கு நான் திருப்பி தரேன். இது உன் லைஃப் எப்படி கொண்டு போகணும்னு உனக்கு போதிக்கும். நீ சூப்பரா பாடு. கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. என்னோட என் ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் செவிலியராக ஒர்க் பண்ணுறாங்க. ஐசியூனுடைய இன்சார்ஜாக இருக்காங்க. அவங்க எம்எஸ்சி நர்சிங் படிச்சிருக்காங்க. அட பாவி, ஒரு 10ஆம் கிளாஸ் பையனுக்கு எம்எஸ்சி நர்சிங் முடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ண யார் இந்த தவறு செஞ்சது? நீங்களாம் யோசிக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல எண்ணமே இல்லை. கரங்களை உயர்த்து. ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தரா ஏற்படுத்தி கொடுத்தார். ஆமே. எனக்கு எங்க பாஸ்டர் தான் பொண்ணு பார்த்தாரு.
இப்படி ஒரு பையன் ஊழியம் செய்கிறாமா, அவன் ஊழியம் நல்லா செய்வான், சத்தியத்தை நல்லா போதிப்பான். 10ஆம் கிளாஸ் தான்மா ஃபெயில் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டம்மா, அவள் தான் படிச்சிருக்கிறான். நீ திருமணம் பண்ணிக்க, உனக்கு ஓகேன்னா நான் திருமணம் பண்ணி வைக்கிறேன். எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, அப்படிப்பட்ட ஒரு பாஸ்டர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி சொல்லி கத்தரா எங்கள் போதகர் மூலமாக முன்குறிக்கப்பட்டு ஒரு எம்எஸ்சி நர்சிங் முடித்த ஒரு பொண்ணை கத்தரை எனக்கு திருமணம் பண்ணி வச்சாரு. இன்னைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் நர்ஸாக இருக்காங்க. அவங்க கரங்களை உயர்த்தி. எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லி பார்க்கலாம். ஒரு சில மாதங்கள், இன்னும் ஒரு சில மாதங்கள் வந்தால் எனக்கு 50 வயசு. தெரியுதா? நான் சொல்றேன், துதிக்கிறவனுடைய முகம் எப்பவுமே இளமையாகவே இருக்கும். வசனத்தை நேசிக்கிறவனுடைய முகம் எப்பவுமே இளமையா இருக்கும். நான் சொல்றேன், இன்னும் 10 வருஷம் பொறுத்து வந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன். நான் இன்னும் 10 வருஷம் வந்தாலும் இப்படித்தான் இருப்பேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை ஒரு நாள் பார்த்தான், எங்க பையன் கேட்டான், டாடி எத்தனை வயசு வரையும் இருப்பேன்? உன் பேரண்ட்டுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவ்வளோ நாள் இருப்பீங்களா? கண்டிப்பா இருப்பேன். எப்படி இப்படி சொல்றீங்க? இந்த வேதத்தை நான் நேசிக்கிறேன். இந்த வேதம் என்ன ரொம்ப நாளைக்கு வாழ வைக்கின்றேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. வசனத்தை நீங்க வெறுக்கிறீங்க அப்படின்றத நான் சிம்பாலிக்கா எப்படி சொல்ல வர, வசனத்து பக்கமாவே உங்க சிந்தை போலடான்னா அதை நீங்க வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஒரு நாளைக்கு 3 முறையாவது இந்த வேதத்தை வாசிங்க. உங்களை உந்துவதற்காக. எப்பவுமே நான் எங்கேயுமே சொல்றதில்லை, பட் என் பையனுக்கு தெரியும், சர்ச்சில் வந்திருக்கிறான். நான் ரட்சிக்கப்பட்டு 27வது வருஷம், 27வது முறை இந்த வேதத்தை வாசித்துட்டு இருக்கேன். உங்களை பூஸ்ட் பண்றதுக்காக சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்டு இது 27வது வருஷம், 27வது முறை இந்த வேதத்தை வாசித்துட்டு இருக்கேன். 10ஆம் கிளாஸ் பையனும் ஒருத்தர் இந்த உலகத்துல மானசீகமா வாட முடியும்னா அதுக்கு காரணம் இந்த வேதம் மட்டும்தான். அப்படி நான் ஒரு உலகத்துல போய் ஒரு வேலை செஞ்சிருந்தா, எங்கன்னா போய் ஒரு சிஎல்ஆ ஒரு ஐடிஐ படிச்சவனுக்கு ஹெல்பர் வேலை செஞ்சிருந்திருப்பேன். மிஷின் தொடச்சின்னு வந்திருப்பேன், வேஸ்ட் எடுத்து தொடச்சிட்டு இருந்திருப்பேன். இதான் என்னுடைய குவாலிஃபிகேஷன். எனக்கு கொடுக்கப்படுற வேலை தான். 10ஆம் கிளாஸ் ஃபெயிலுக்குன்னா கொடுப்பாங்க, HR ஆபீஸ்ல போயிட்டு சிஸ்டமா கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஒருத்தனை கத்தர் வாழ வைக்கிறார், மானசீகமா அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சபை மக்கள் கிட்ட நான் ஒரு முறை சொன்னேன், ஒரு முறை நான் வாசித்தேன், சிறியவனை அவர் புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்கள் மத்தியில். இந்த வசனத்தை வாசி போய் சிரிச்சேன். ஆண்டவர் வந்து திடீர்னு என்னை பார்த்து சொல்ற, ஏய் என்னடா சிரிக்கிற? ஜெபரூம்ல யாரோ என்னை பார்த்து அப்படி கேட்குற மாதிரி இருந்து உடனே பாயிண்ட். நான் இல்லை ஆண்டவர் நான் சிரிக்கல. அப்புறம் நான் யோசிக்கிறேன், என்னடா அது நம்ம வந்து சாராளு போல போய் சொல்றோமே சிரிக்கலன்னு. நான் சொன்னேன், ஆமா ஆண்டவரே நான் சொன்னது போய் தப்பு தான், என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. 21ஆம் ஆண்டு நான் வெளிநாடுக்கு போனேன். நான் ஒரு தேசத்தில் போய் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுவதற்காக உட்காந்துட்டு இருக்கிறேன். அந்த பாஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. என்ன பண்றாரு, இப்போது நம்ம மத்தியில் விசேஷித்த ஒரு தேவ மனுஷன் வந்திருக்கார். இப்போ பாஸ்டர் சதீஷ் அவங்க சொன்னாங்க நம்ம கிட்ட, இப்போ நம்ம பிரசங்கர் வந்திருக்காரு. இப்போ நீங்க யாரும் நினைப்பீங்க? நீங்க யாரும் நினைச்சீங்க? எல்லாரும் என்னதான் நினைச்சீங்க? இப்ப நான் தான் பிரசங்கராங்க, விசேஷித்த தேவ மனுஷன் வந்திருக்கான்னு சொன்னதும் நான் எழுந்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் எழுந்து நின்ட்டார். எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் ஒரு பக்கம் பயண கோட் ஷூட்ல வந்து நிக்கிறாரு. அவர் எழுந்து நிற்கும் போது எல்லாமே ஸ்டாண்டிங் இருக்காங்க. என்னடா இது, நம்மளுடைய பெரிய ஆல்பத்தில் வந்துட்டு அப்படி பயந்து நானும் கம்மனு அமைதியாக உட்காந்துட்டேன். அப்ப அந்த பாஸ்டர் சொல்றாரு, நம்முடைய சபையின் சொந்தக்காரர், இந்த தேசத்தினுடைய ஹோம் மினிஸ்டர் நம்ம வந்திருக்காரு, எல்லாம் கை தட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. நாங்க தான் கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீர் விட்டேன். இன்னொரு தேசத்தினுடைய ஹோம் மினிஸ்டருடைய பக்கத்துல உட்கார வச்சு என்ன அழகு பார்த்தார். அவர் பக்கத்துல உட்கார்ந்து, ராஜாக்களுக்கு முன்னாடி ஒன்று உட்கார வைப்பேன். வசனம் ஒரு நாள் போய் கிடையாது, வசனம் ஒரு நாளும் போய் கிடையாது. நான் எழுந்து பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி கண்ணீரோடு நின்னேன். நான் சொன்னேன், நான் வெறுமனே 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு நாள் அந்த வசனத்தை கேவலமா சிரிச்சேன். நான் சொல்றேன், வசனம் பொய்யே இல்லை, நிச்சயம் வசனம் 100க்கு 100 உண்மையானது.
10ஆம் கிளாஸ் படிச்ச இந்த எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி பிரபுக்களோடு கூட உட்கார வச்சு அழகு பார்க்கிற தேவன் அவர். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. அவங்க போன எல்லாரும் கோட் ஷூட் போட்டிருந்தான். நான் மட்டும் தான் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தேன். எல்லாம் கோட் ஷூட் போட்டிருந்தான். நான் தான் பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தேன். நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுதான் கோட் ஷூட்டெல்லாம் முழங்கால் படிட்டு அழுதுச்சு. நான் சொல்றேன், இதை நீ மேன்மைப்படுத்து, இது உன்னை மேன்மைப்படுத்தும். இதை நேசி, இந்த வேதம் உன்னை நேசிக்கும். இந்த ஒண்ணு தான் உங்களை பாதுகாக்கும். கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. இஸ்ரவேல் செஞ்ச தப்புன்னா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நான் டக்குன்னு சொல்லி முடிக்க போறேன். எங்கேயும் பொதகுழியிலிருந்து பேசுற மாதிரி இருக்குது. யார் இது? இஸ்ரவேல் செஞ்ச ஃபர்ஸ்ட் தப்பு, எளியவனை விற்று போட்டாங்க. 2வது, தரித்திரனுடைய தலை மேல மண்ணு வாரி போட்டாங்க. 3வது, சிறுமையானவர்களுடைய வழியை புரட்டி போட்டாங்க. 4வது தப்பு பாருங்க. ஏன் இஸ்ரவேலை நான் மன்னிக்கல? இந்த யூதா செஞ்ச தப்பை நான் மன்னிச்சிட்டேன். யூதாவின் தப்பை கூட பெருசா பேசல, வேதத்தையே வெறுத்தான். அவனுக்கு முடிவு காலம் கட்ட போறேன்னு சொல்லல. வேதத்தை வெறுத்தவனை பார்த்து நான் அவனுக்கு முடிவு காலம் கட்ட போறேன்னு சொல்லல. ஆனா இஸ்ரவேலை பார்த்து நான் இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் பண்ணிட்டேன். அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். என்ன காரணம்? இஸ்ரவேல் செய்த தப்பிதங்களில் மிகப்பெரிய தப்பு கர்த்தர் அருவருக்கிற தப்பு. 4வது, அவன் ஒரு பாவம் செஞ்சான். இல்ல மகன், வாசிங்க, என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படிக்கு மகனும் தகப்பனும் ஒரே பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறான். இவன் மற்றவன் செஞ்ச எல்லா தப்ப காட்டிலும் இவன் இஸ்ரவேலை செஞ்ச தப்புக்கு என்ன கர்த்தர் கோபப்பட்டார்னா, கர்த்தருடைய பரிசுத்தம் குலைச்சலாக்கப்படும்படியான தவறை செஞ்சான். எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தெரியல இந்த வசனத்தை ஏன் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. பட் கர்த்தர் உங்களோடு கூட பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், உலகத்துல தவறு நடக்குது, உலகத்துல விபச்சாரம் நடக்குது, உலகத்துல வேசித்தனம் நடக்குது. ஜபம் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். உலகம் அந்த தவற இது ஒரு தவறுன்னு சொல்லி பொருட்டா என்னாத அளவுக்கு அந்த தவற மிஞ்சி செஞ்சிட்டு இருக்கு. அதற்கு காரணம் அந்த தவறை இம்ப்ளிமெண்ட் பண்ணவனே இஸ்ரவேலன், அந்த தவறை இன்ட்ரோடியூஸ் பண்ணவனே இஸ்ரவேலன். உங்களை இருக்காரும் கூப்பி சொல்றேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. இப்பதான் என்னுடைய சத்தியத்தை சொல்ல போறேன். தேசத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. ஆமே. இப்ப இஸ்ரவேல் செஞ்ச தப்பை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் தப்புனா எளியவனை வித்துட்டான், தரித்திரன் மேல மண்ணவாரி போடுறான். கடைசியா ஆண்டவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கும்படி தகப்பனும் மகனும் ஒரே பெண்ணிடத்துல பிரவேசிக்கிறான். இந்த தப்பை பார்த்ததும் கர்த்தர் என் பரிசுத்தத்தை குலைச்சலாக்கிட்டாங்கன்னு சொல்லி அவனுக்கு முடிவு காலத்தை விட்டு பண்ணிட்டேன், மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சரி, அவனுக்கு முடிவு காலம் உண்டாச்சுன்னு அதை நான் எப்படி அறியணும்? ஆமோஸ் தீர்க்கதரிசி ஒரு டவுட், அது எப்படி அவனுக்கு முடிவு காலம் கட்டிட்டீங்கன்றதை நான் எப்படி அறிவேன்? இப்பதான் அந்த வசனத்தை வாசிக்கணும். 8ஆம் அதிகாரம் 1 வசனம் 2வது வசனம் வாசித்தீங்களா? வாசிக்க பார்க்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல 2வது வசனத்தை அந்த கடைசி பகுதி வாசி. என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்துடுச்சு, இனி அவர்களை என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். அப்ப முடிவு காலம் இஸ்ரவேலுக்கு எப்படி வரும் அப்படின்னா 3வது வசனம், அந்த நாளிலே தேவாலய பாட்டுகள் எல்லாம் அலறுதெல்லாம் மாறிடும். நான் சொல்றேன், இந்த வேதம் ஒரு மறைப்பொருள். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வேதம்
ஒரு மறைப்பொருள். இந்த வேதம் ஒரு புதையல். இந்த வேதம் ரகசியமானது, அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் வெளிப்படாது. அதை தோண்டி எடுக்கிறவனுக்கே அதில் இருக்கிற புதையல்கள் கிடைக்கும். இப்ப பாருங்க, சொல்றாரு தேவாலய பாட்டு இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வரும்போது அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை நான் எப்படி பார்க்க முடியும்? தேவாலயத்துல பாடுற பாட்டு அலறதுல தேவாலயத்துல எப்படி பாடுவாங்க? பாஸ்டர் பாடினார், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இது வந்து ஆரவார பாட்டா அலறுதலின் பாட்டா? இது ஆரவார பாட்டு. கர்த்தர் என்ன நான் தேவா நான் எதனால விசேஷித்தவன், ஆண்டவர் கிட்ட நான் விசேஷமானவன்றதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டுக்கிட்டு ஆரவார பாட்டு இது. இந்த பாட்டு இப்ப என்னவா மாறுதான்? அப்படி ஒரு சம்பவம் இந்த உலகத்துல நடந்ததா? நான் சொல்றேன் பாருங்க, இப்படி எல்லாம் நடக்கணும்னு நீங்க எழுதி வச்சிருந்தா அவன் உசாரா தப்பு செஞ்சுட்டு போய் அந்த ஸ்பாட்ல இல்லாம வந்து போயிட்டு இருப்பான். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 2004 சுனாமி வந்தது. 2004 டிசம்பர் 26 பாத்தீங்கன்னா அதிகமா பாதிக்கப்பட்ட இடம்னு பாத்தீங்கன்னா அந்த கடற்கரை சுற்றி உள்ள இடங்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டது. அந்த காலத்துல மிஷினரிமாருங்க வந்தாங்க. மிஷினரிமாருங்க வந்து சுவிசேஷம் பண்ணாங்க. சுவிசேஷத்தை சொல்லி பாக்குறான். ஜனம் அதிகமான போக்குவரத்து எங்கடான்னா அப்பப்போ அவன் பீச்சுக்கு வந்து போறான். எங்க வந்து போறான்? பீச்சுக்கு வந்து போறான். அப்போ ஜனங்களுக்கு இந்த தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் உண்டானா இந்த பீச் ஓரமாவே சபைகளை கட்டினா வரவெல்லாம் வந்து இந்த தேவனுடைய ஆலயத்துல வந்து தேவனை தரிசிச்சுட்டு போனன்ற அந்த நல்ல எண்ணத்துக்காகத்தான் சென்னையில் ஆரம்பிச்சு அப்படியே சுத்திக்கிட்டு எங்க போனாலும் பீச் ஓரமா பல சபைகள் இன்னைக்கு இருக்குதா செய்யுது. இருக்குதா இல்லையா? வேளாங்கண்ணி இருக்கு, இந்த பக்கம் பெசன் நகர்ல அடையாறு சர்ச் இருக்கு. இப்படி பல சபைகள். இந்த பாண்டிச்சேரியில போனா இந்த பீச் ஓரங்கள் நிறைய சபைகள் இருக்கு. இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்கா? அந்த சர்ச் எல்லாம் பீச் ஓரமா கட்டுறதுக்கு என்ன கான்செப்ட்? ஜனங்க வந்து இதை விசிட் பண்ண வராங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு. இந்த பீச் ஏரியா வரும்பொழுது இந்த தேவாலயத்துல வந்து கர்த்தரை தரிசிக்கிட்ட கான்செப்ட்ல கட்டிட்டு போனாங்க. ஆமென். ஆனா உலக பிரகாரமான கோவில்கள் நடக்கிற தவறுகள் இப்ப அந்த ஏரியாவில டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால இப்ப சொன்னா பாருங்க, மகனும் தகப்பனும் ஒரே பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய தவறு இப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் மிக பயங்கரமா நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமென். காலையில விடிகால மாசு நடந்துட்டு இருக்கு. விடிகால மாசு என்ன பண்ணுது? நடந்துட்டு இருக்கு. சுத்தி இருக்கிற கோயில் எல்லாம் என்ன கோயிலா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? சர்ச்சு பெந்தகோஸ்தே சபையை பார்த்திருக்க மாட்டீங்க, ஈசிஐ சபையை பார்த்திருக்க மாட்டீங்க, சிபிஎம் சபையை பார்த்திருக்க மாட்டீங்க. மோஸ்ட்லி அங்க இருந்த சபையில என்ன சபை? ஆர்சி சர்ச்சஸ் நீங்க பார்த்திருக்க. காலையில மாசு நடக்குது. அச்சிஷ்ட மரியாயே வாழ்க, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாழ்க, உன் திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கடற்கரை நாளைகள் பெரும் சீற்றம் எடுத்து தேவாலயங்களுக்குள்ளே புகுந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய சத்தமும் அலறுதலின் சத்தமா மாறிடுச்சு. இந்த இடத்துல ஆமோஸுக்கு சுனாமின்னு ஒரு வார்த்தை எழுதி வச்சிருந்தா இப்ப நம்மளாம் உசராயிட்டு இருப்போம். சுனாமியில எத்தனை பேர் செத்தான்? அவெல்லாம் போய் அந்த நாள்ல எந்த பக்கமே போக கூடாது, நம்ம பீச் பக்கமே போக கூடாது, பீச்சே போகாம இங்கே நின்று அவன் தன்னை காப்பாத்திக்கிட்டு இருந்திருப்பான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த சுனாமி நாட்கள்ல அதிகாலையில நடந்த சபைகளில மாசு நடந்த எல்லா சபைகளிலும் கர்த்தரை பாடுகிற அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் எல்லாம் என்னவா மாறிடுச்சு? என்ன சத்தமா மாறிடுச்சு? அலறுதலின் சத்தமா மாறிடுச்சு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லலாம் பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் நடக்கல. நீங்க அப்படியே அடுத்த பேஜ் திருப்புங்க.
10ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, அதுக்கப்புறம் ஆசரிக்கப்பட்ட பண்டிகைகள்லாம் கருப்பு பண்டிகை தான் ஆசரிக்கப்பட்டது. இது நடந்தது எப்போ? கிறிஸ்துமஸுக்கு அடுத்த நாள். அதுக்கப்புறம் ஜனவரி 31 நைட்ல 1ஆம் தேதி ஃபங்க்ஷன் எல்லாமே கருப்பு தினமா ஆசரிக்கப்பட்டது. அடுத்த பொங்கல் எல்லாம் எப்படி ஆசரிப்பிக்கப்பட்டது? எல்லா பண்டிகைகளும் என்னவா மாறிச்சு? என்ன பண்டிகையா மாறிச்சு? வசனத்தின்படி வாசிங்க. என்ன பண்டிகையா மாறிடுச்சு? அவங்க பண்டிகைகள் எப்படி மாறிடுச்சு? துக்கிப்பான பண்டிகையா மாறிடுச்சு. அதை விட ஒரு மிகப்பெரிய ஹைலைட் நடந்தது. அந்த வசனத்தை வாசிங்க. இப்ப பாருங்க, நிறைய பேரு செத்தவனுக்கெல்லாம் மொட்டை போட்டுக்கிட்டான். மொட்டையையும் அறிவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமமாக்கினார். சத்தம் பல கோடி, பல லட்சம் பேர் சத்தம். இந்தோனேசியா முதற்கொண்டு பல தேசங்கள், கடற்கரை வழியா இருந்த அநேக ஜனங்கள் செத்து போயிட்டாங்க. இவ்வளவு பேர் செத்த இந்த செத்து போன இந்த நிலைய ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமமாக்கி போட்டார். எப்படி? எல்லாம் செத்து போயிட்டான். யார் அட்ரஸ் தெரியல. கோபாலா, குமாரா, ராமசாமியா, கந்தசாமியா தெரியல. அழுகி போச்சு, பூதம் ஆயிடுச்சு. உடனே அரசாங்கம் இது போடுது, கடற்கரை ஓரமா பெரிய பள்ளத்தை தோண்டு இருக்கிற எல்லா சடலத்தை எடுத்து ஒரே பள்ளத்துல போட்டு பாதி. இப்ப ஒருத்தன் செத்தா அவனுக்கு 6 அடி பள்ளம் நோண்டுறாங்க. ஒரு பள்ளம் தான் நோண்டப்படுது. ஒருத்தனை கொண்டு போய் புதைக்கிறாங்க. ஒருத்தனுக்காக ஒரு பள்ளம் நோண்டப்பட்டு அவன் ஒருத்தனுக்காக அந்த அந்த துக்கத்தை அனுசரிக்கிறாங்க. ஆனா நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி இருக்கிற எல்லா பிணத்தையும் கொண்டு போய் போட்டு ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு அன்னைக்கு சமமாக்கி போட்டார். வாட் ரீசன்? என்ன காரணத்தினால? என்ன ஆராதிக்கிற என் ஜனமாகிய இஸ்ரவேலன் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியினாலே அவன் தேவாலய பாட்டை அழுறுதலா மாத்தன. அவனுடைய துக்கத்தை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமமாக்கினேன். எனக்கான நேரம் முடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் நிறைய சத்தியத்தை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தேன். பட் நான் என் சத்தியத்தை முடிக்கிறேன். நான் சொல்றேன், இப்படியே போனா எப்படிங்க? இதுக்கு ஒரு ரெமெடி இல்லையா? இதுக்கு ஒரு விமோச்சனம் இல்லையா? விமோச்சனம் இருக்கு. என்ன விமோச்சனம்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். நான் என் ஜனத்தினுடைய ஜபத்தின் பாவத்தை மன்னித்து அவன் ஜபத்தின் சத்தத்தை கேட்டு துக்கிப்பாய் மாறி போன இந்த தேசத்திற்கு மறுபடியும் நான் சேமத்தை கொடுப்பேன். அந்த தேசத்தை மறுபடியும் தூக்கி நிறுத்துவேன். அந்த தேசத்தை மறுபடியும் நான் ஆசீர்வதிப்பேன். அதற்கு காரணம், அப்படிப்பட்ட நிலை உண்டாகணும்னா என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் மறுபடியும் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்னை நோக்கி பார்த்து முறையிடுவார்களானால் அந்த தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன். அதை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. தேசத்தை காப்பாற்றுவதும் தேசத்தை அழிப்பதும் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய கையில தான் இருக்கு. அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமும் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் உங்ககிட்ட இருக்கு. உங்களால முடிஞ்சா காப்பாற்ற முயற்சி செய்யுங்க. உங்களால அழிக்கவும் முடியும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அழிப்பதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த தேசத்தின் திறப்பிலே நின்று சுவரை அடைத்து என் தேசத்தை காப்பாற்றுவதற்காகவே கர்த்தர் என்னை கல்வாரி சிலுவையில் சிந்தின தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்தாரே. அந்த மீட்டெடுப்பின் நிச்சயத்தை ஒருவரும் மறந்து கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே எழுதுன்னு இருக்கலாமா? ஓ நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த கேபிள் கிரீன் கலர் லைட்டை ஷேக் பண்ணு. ஓ ஜீசஸ், நமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசம் காக்கப்படுவதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட இந்த தேசத்தின் மேலே வந்திருக்கிற அழிவை கர்த்தர் ஆமோசுக்கு வெளிப்படுத்தினது போல இந்த தேசம் காக்கப்படுவதற்கு ஒரு ஆடு மேய்த்தவனை கர்த்தர் தெரிந்து கொண்டது போல இந்த
காட்டத்தி பழத்தை பொறுக்கின ஒரு ஆமோசை தெரிந்து கொண்டது போல என் ஜனமாகிய நம்மை உங்களை கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வெளிப்பாடுகளுக்காக தெரிந்து கொண்டாரு. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய ஆண்டவரே இருதயத்தின் குமுறல, உம்முடைய ஆண்டவரே அப்பா தேசத்தின் ஜனங்களுடைய வாழ்வில வரப்போகிற காரியங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் காரணமாய் இருக்கிறோம் என்கிறத ஆண்டவரே எங்கள் நடுவே பகிர்ந்து கொண்டதற்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லுங்க. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய பாவமே எங்களுடைய மீறுதலே இந்த உலகத்தில் பெருகி இருக்கிறது. ஓ நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலினுடைய பாவம் பூரணப்பட்டதனால, இஸ்ரவேலினுடைய பாவம் பூரணப்பட்டதனால, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய பாவம் பூரணமானதனால தேவனுக்கு மகா கோபம், தேவனுக்கு மகா வைராக்கியம். இந்த ஜனங்களை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னாரு. இன்றைக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய கதறுதல், நம்முடைய மனமாற்றம், நம்முடைய சோல் சேஞ்சஸ் இந்த தேசத்தின் மேல் வருகிற பாதகத்தை, இந்த தேசத்தின் மேல் வருகிற தேவ கோபத்தை மாற்றட்டும். ஓ நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, எங்கள் மேல் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த பொறுப்புகளை நாங்கள் அலட்சியமா எண்ணாதபடி, எங்களிடத்தில் கொடுத்திருக்கிற இந்த பொறுப்புகளை நாங்கள் அலட்சியமா எண்ணாதபடி ஆண்டவரே ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே திறப்பில் நிற்க இந்த தேசத்தின் மேல் வருகிற பாதகங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து நீக்கி போடுவதற்கு நாங்கள் எங்கள் இருதயத்தை தாழ்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். எல்லாம் பாடுங்க. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். சொல்ல முடியும். என் ஆவி ஆத்ம சரீரம், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். எல்லா வாயத்திற்கு அப்பாவுக்கு நேரம் ஆண்டவரை நான் அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையாய், என் உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையாய். கள்ளம் கபடை இல்லாமல் காத்து இஸ்ரவேலாகிய எங்களுடைய அப்பா எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. எங்களுடைய மீறுதலினால தேசம் பாழாய் போயிருக்கிறது. அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்தேன், 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 என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம். ஓ கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா, நீர் ஆழங்களை எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். இந்த தேசத்தில் நடந்த தப்பிதங்கள், இந்த தேசத்தில் நடந்த பாதகங்கள், இந்த தேசத்தில் நடந்த அழிவின் ஆண்டவரே முகாந்தரத்தை கண்டு எங்களுக்கு ஆழத்தில் கொண்டு போய் ஆண்டவரே எங்களுக்கு காண்பித்தீரே. இனி அப்படிப்பட்ட ஒரு பாவம்
ஹalleluya நன்றி